ரீசெண்டா தெலுங்குல வந்திருக்கிற ஒரு கமர்ஷியல் டிராமா மூவி தான் ஜூனியர். இந்த படத்துல கிருத்தி மற்றும் ஷீலா தான் ரிலோலா ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜெனிலியா இந்த படத்துல முக்கியமான நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட ஒரு சாங் தான் செம வைரலா போச்சு. 1 வீக் முன்னாடி இந்த படத்துல இருந்து வந்திருக்கிற அந்த வைரல் வயாரி அப்படின்ற ஒரு சாங்கு. அந்த சாங் யூடியூப்லயும் சரி, ட்விட்டர்லயும் சரி, இன்ஸ்டாலையும் சரி ரொம்ப பரவலா பேசப்பட்டுச்சு. அந்த லெவலுக்கு ஷீலாவோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அது இருந்தது. ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்றது, 18+ கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரியே அந்த சாங்ல காமிச்சிருந்தாங்க. அது ரொம்ப நிறைய பேர் சில பேருக்கு தப்பாகவும் இருந்தது. இந்த ஜூனியர் மூவியை பொறுத்த வரைக்கும் படத்தோட ரிலீஸ் போஸ்ட் அனௌன்ஸ் பண்றப்பே இந்த படம் நமக்கு பேன் இன் லாங்குவேஜஸ்ல வருன்ற மட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. படம் நமக்கு கன்னடா, தமிழ், தெலுங்கு அண்ட் மலையாளம்னு மொத்தமாக 4 லாங்குவேஜஸ்மே ரிலீஸ் பண்ண மட்டும் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் லாஸ்ட் மினிட்ல டீசர் கிட்டலாம் வெளியே வரப்ப அப்போ வெறும் கன்னடா அண்ட் தெலுங்கு மட்டும் ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ படம் இப்போ நமக்கு ஓடிடியில் வரப்ப தமிழ் டப்பிங் கூட தான் வரப்போகுது. எஸ், இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு அமேசான் பிரைமோட தான் கிளைம் பண்ணியிருக்காங்க. வருகின்ற ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இந்த படத்தை நமக்கு அமேசான் பிரைம் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. தெலுங்கு மட்டும் இல்லாமல் அடிஷனலாக தமிழ், கன்னடா அண்ட் மலையாளம்னு மொத்தமாக 4 லாங்குவேஜ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஸ்டோரி வைஸாக பார்த்தீங்கன்னா ஒரு சில எமோஷனல் கனெக்ட்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். அதை தாண்டி வேறு எதுவுமே வந்து படத்தில் பெருசாக கிடையாது. படத்தில் ஹீரோவோட காலேஜ் லைஃப்பில் அவர் எப்படி இருக்கார் அப்படின்றது தான் கதையே. அண்ட் அதை தாண்டி உண்மையிலே ஹீரோ யார் அண்ட் அந்த ஃப்ளாஷ்பேக் எலமெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதான் செட் பண்ணி ஒரு கமர்ஷியல் படமாக தான் எடுத்திருக்காங்க. பார்க்கலாம் தமிழ் டப்பிங்கில் இந்த படம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காங்கன்னு.